அன்பினர்களே, இலங்கையில் அண்மை காலமாக பௌத்த பிக்குகளின் துஷ்பிரயோக சம்பவங்கள் நாட்டின் பல பாகங்களும் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் ஒரே வாரத்தில் 2 சம்பவமும், மே மாதத்தில் ஒரு சம்பவமும் அனுராதபுர மேல் நீதிமன்றத்தில் நிறைவேறியிருக்கின்றது. அத்தனையும் பௌத்த பிக்குகள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு. நேற்று அதிரடியாக வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒன்று அனுராதபுர மேல் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. ஒரு பௌத்த பிக்கு உட்பட 4 பேருக்கு 101 ஆண்டுகள் சிறை தண்டனை. இது மிகப்பெரிய ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகின்றது. இலங்கை பௌத்த சங்கங்கள் மத்தியிலும் பௌத்த பிக்குகள் மத்தியிலும் ஒரு வித சலசலப்பை ஏற்படுத்திய செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. சிங்கள ஊடகங்களில் நேற்று இடம்பெற்ற இந்த செய்தி இன்னும் தமிழ் ஊடகங்களில் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை என்பது செய்தி. 101 ஆண்டுகள் என்பது பெனல் கோட்ல ஒரு மேடர் கேஸையும் தாண்டி டபுள் தண்டனையாகவும் பார்க்கப்படலாம். இது மிக சிறப்பான ஒரு தண்டனையாகவும் பார்க்கலாம். இலங்கையில் பௌத்த பிக்கு உட்பட 4 பேருக்கு 101 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு நேற்று ஜூன் 26ஆம் தேதி அனுராதபுர விசேட மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. குற்றச்சாட்டு என்ன? 14 வயது சிறுவன் ஒருவனை துஷ்பிரயோகம் செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து 4 பேர் மீதும் கிரிமினல் பெனல் கோடின் கீழ் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட பௌத்த பிக்கு மற்றும் அவருடன் தொடர்புடைய மற்ற 3 பேருக்கும் சேர்த்து மொத்தம் 101 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நேற்றே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தற்பொழுது 24 மணி நேரம் கடந்து சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அனுராதபுர சிறையில். அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. இது போன்ற சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக சட்டத்துறை கடுமையான தண்டனைகளை வழங்கி வருகின்றமையும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் நாட்டுக்குள் பார்க்கப்படுகிறது. அண்மையில் இது போன்ற பல வழக்குகள் இலங்கையில் பதிவாகி வருவதால் இந்த தீர்ப்பு பொதுவழியில் மிக மிக மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை பிறக்கின்றது. இதேவேளை ஏற்கனவே நேற்று முன்தினம் 24ஆம் தேதி 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய பிக்கு ஒருவருக்கு 32 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து அதே அனுராதபுர மேல் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இதுவும் ஒரு பௌத்த பிக்கு, அதுவும் ஒரு பௌத்த பிக்கு தான். அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பும் 2ஆம் இடத்தில் மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தம்புத்தேகம யாரு நம்ம நாட்டு ஜனாதிபதி பிறந்த ஊர் பகுதியில் 15 வயது சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரினால் அட்டர்னி ஜெனரலால் சந்தேக நபருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீண்ட காலமாக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. வழக்கு விசாரணைகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அனுராதபுர விசேட மேல் நீதிமன்றம் குற்றவாளிக்கு 32 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இது ஜூன் 24ஆம் தேதி நேற்று முன்தினம் புதன்கிழமை வழங்கப்பட்ட தீர்ப்பு. மேலதிகமாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கான இழப்பீட்டு தொகையாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக 70,000 ரூபாயும் தண்டப்பணம் செலுத்துமாறும் மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் 2 அடங்கிய பெஞ்ச் உத்தரவிட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு சிறப்பான நீதிமன்றம். 5 லட்சம் ரூபாய் கட்ட வழியில்லை என்றால் மேலும் 2 ஆண்டுகளுக்கு அவர் கம்பி எண்ணுவார். அனுராதபுர சிறையில் நீண்ட காலமாக விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதியை பெற்று தந்துள்ளன. இந்த தீர்ப்பு சிறுவர் துஷ்பிரயோக குற்றங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கடந்த மே மாதம் அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றத்தினால் 14 வயது சிறுவன் துஷ்பிரயோகம் தொடர்பான தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. வழக்கில் 14 வயது சிறுவனை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த நபருக்கு அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றம் நீதிபதி முன்னிலையில் விசாரணை இடம்பெற்றது. நீதியரசர் முன்னிலையில் இடம்பெற்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும்
அவருக்குரிய அபராத தொகையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் குற்றவாளியும் ஒரு பௌத்த பிக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக ஏராளமான கேஸ் இருக்குது. 10 வயது சிறுவன் ஒருவரை கடுமையாக தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கலன் பிந்துவல சில சிவலாகுல ஸ்ரீ சீபுலி வைத்தியராம விகாராதிபதிக்கு 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உறவு முறையில் தனது சகோதரியான 7 வயதுடைய சிறுமியை தவறான நடத்தைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் KS சுமுது சம்பத் குமார் என்பவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக ஏராளமான தண்டனையும் தீர்ப்பும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக சட்டம் அதிபரினால் சந்தேக நபருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குத்தான் இந்த தீர்ப்பு 32 ஆண்டு உட்பட ஏராளம் 30 ஆண்டுகள் உட்பட இப்படி ஏராளமான சம்பவங்கள் நாளாந்தம் நடைபெற்று வருகின்றது. இந்த 32 ஆண்டுகள் என்பதும் ஒரு டபுள் மேடருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிறை மாதிரி தான் இருக்கின்றது. ஆக மற்றும் குருநாகல் பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் தங்குமிடம் ஹாஸ்டல் ஒன்றில் தங்கி பயின்ற 14 வயது மாணவர்களை நீண்ட காலமாக திட்டமிட்டு தகாத முறையிலான பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியமை தொடர்பான இந்த வழக்கு தான் இன்றைய தீர்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது. 15 வயதுக்கு குறைவான சிறுவர்கள் இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பாடசாலை ஆசிரியர், அந்த ஹாஸ்டல் வார்டன், பணியாளர் உட்பட 4 பேருக்கு இந்த கைதில மாட்டிருக்கிறாங்க. 4 பேருக்கும் தலா 101 ஆண்டுகள் சிறப்பு தண்டனையாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு கேவலமான விடயமா தான் பார்த்தாலும் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதற்கு சட்டத்தின் கடுமையை காட்டும் வகையில் அமைந்த மிக முக்கிய தீர்ப்புகள் இதுவாகும். நீண்ட காலமாக தேங்கி கிடந்த தீர்ப்புகளுக்கு நீதி கிடைத்திருக்கின்றும் பார்க்கப்படுகின்றது. அண்மை காலங்களில் அனுராதபுர விசேட மேல் நீதிமன்றத்தில் இந்த துஷ்பிரயோக வழக்குகளில் மிக சிறந்த வழக்குகளாக இது பார்க்கப்படுகின்றது. 101 ஆண்டுகள் என்பதும் மிகப்பெரிய தீர்ப்பு தான். 30 ஆண்டுகள் என்பதும் மிகப்பெரிய தீர்ப்பு தான். 24 ஆண்டுகள் என்பதும் மிகப்பெரிய தீர்ப்பு தான். உண்மையிலேயே இப்படித்தான் தீர்ப்பு வழங்கப்படும். பாவ புண்ணியம் பார்க்கக்கூடாது என்பதும் எனது அவா. அது ஒரு புறம் இருக்க, இது ஏராளமான கேஸுங்க. வழக்குக்கு வந்த கேஸ் இருக்கு, வராத கேஸ் இருக்கு. சரி, அவளும் மனுஷன் தானே, அவனுங்களை திருமணம் முடிக்கலாம் ஒரு சட்டத்தை கொடுங்களையாப்பா. துறவிக்கு அந்த துறவிகளுக்கு பிக்குகளுக்கு திருமணம் முடிக்க கூடாது என்று ஐநா சட்டம் இருக்கா? இல்லையே. போட்டுட்டு சட்டத்தை மாட்டினா தண்டனை, அதாவது குற்றம் குறையும். பெனல் கோட் கீழ், அதாவது பெனல் கோட் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் மிக அதிகமாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் நீதிபதி மிக கடுமையான தண்டனை உறுதி செய்ய சில தண்டனை தொடர்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விடப்பட்டிருக்கலாம் என்றும், இது குற்றவாளிகள் நீண்ட காலம் சிறையில் இருப்பதை உறுதி செய்யப்படும் என்றும், இந்த குற்றவாளிகளுக்கு தற்போதைய ஜனாதிபதி பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டார். இவங்களுக்கு யாரு மன்னிப்பு கொடுக்கணும்? பாவ மன்னிப்பு கொடுக்கணும் என்றால் ஜனாதிபதி தான் கொடுக்கணும். இந்த நாட்டுல ஜனாதிபதி கொடுக்க நான் நினைக்கல. ஏதாவது தெல்லாளுங்கடி வேலைக்கு போகலாம். ஆனால் அடுத்த ஆண்டுக்கு, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற, அது எப்படி நாமல் தானே வரப்போறோம், வந்தா தீர்ப்பை மாத்தி கொடுக்கலாம் இல்ல, நாட்டமை தீர்ப்பை மாத்தலாம் இல்ல. ஆக இலங்கையில் ஒரு பேச்சு பொருளாக இருக்கின்ற இந்த 101 ஆண்டு சிறை தண்டனை என்பது பௌத்தர்கள் மத்தியிலும் ஒரு அனுதாபத்தையும் ஏற்படுத்தலாம். நம்ம சொல்ல முடியல. இது பௌத்த சங்கங்கள் என்ன சொல்ல போறாங்க தெரியல. அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னால், பௌத்தர்களை தண்டிக்கும் அரசாங்கம் என்று ஒரு பிறலி எடுத்து விடலாம். ஆக அதற்கெல்லாம் இந்த ஆட்சி அஞ்சாது. நாம் ஏற்கனவே நமது பல காணொளிகளை தந்திருக்கின்றோம். பௌத்தர்களுக்கென்று தனியாக இந்த அரசாங்கத்தில் எது நடக்க வாய்ப்பில்லை. இப்ப பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னா ஜனாதிபதி தான் கொடுக்கணும். இப்ப இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னா ஜனாதிபதி யாருக்கும் போன் போட்டு சொல்லிருப்பாங்களா இல்லையா? அது எதுவுமே இல்லை. 101 ரூபா அடிச்சிட்டு போம் அவனே. ஆக மிகப்பெரிய தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்க நாட்டில் இது பெரும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. பார்ப்போம். இன்னும் ஒரு வழக்கு செய்தியும் வந்திருக்கின்றது. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.